இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்ற இந்த நிகழ்ச்சிக்காக இந்த வாரம் முழுவதுமாக நாம் என்ன தலைப்பிலே சிந்திக்கலாம் என்று சென்னை யோசித்து கொண்டிருக்கும்போது, தேவனுடைய வார்த்தை நம்மில் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது அல்லது எவ்வாறெல்லாம் செயல்பட முடியும் அப்படிங்கிற தலைப்பில் நான் தேவனுடைய வார்த்தையை பற்றி பேச நான் ஆசைப்படுகிறேன். இந்த முதல் நாளில் கூட தேவனுடைய வார்த்தை நம்மில் எவ்வாறு செயல்படுகிறது என்று சொல்லி பார்த்தோமானால், ஒளியாக அல்லது வெளிச்சமாக நம்மில் செயல்பட முடியும். சங்கீதம் 119:105 இவ்வாறு சொல்லுகிறது: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று சொல்லி நம்ம இதத்திலே வாசிக்கின்றோம். பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் என்றால்னா அவருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் தான் அவருடைய வசனம். தேவன் வார்த்தையாக இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று நாம் யோவானில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வார்த்தை எப்படி இருக்கிறதா? அவருடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதாம். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களையே நிறைய சங்கீதமாக பாடியிருக்கிறார். நம்ம பார்க்குறோம் 150 சங்கீதங்களில் பார்த்திங்கன்னா அவருடைய அனுபவங்கள் நிறைய அப்படி பாடலாகவே வெளிவந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனங்கள் அவருக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது. இருளான பாதையிலே அவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அல்லது அவருடைய வசனங்கள் அவருக்கு நன்றாக பாதையை காட்டியிருக்கக்கூடும் இல்லையா? அது தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவராகத்தான் இந்த வார்த்தையை சொல்கிறார்: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சொல்லி. இந்த உணர்வு அல்லது இந்த அனுபவம் இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இந்த வேத வசனங்கள் அல்லது தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்விற்கு அது வழிகாட்டியாக இருக்கிறதா? நாம் யாரை பின்பற்றி, மனிதர்களை பின்பற்றி அவர்களுடைய ஆலோசனையை நாம் நம்பி ஜீவித்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே சுடர்களைப் போல நாம் பிரகாசித்து கொண்டிருக்கிறோமா? நாம் யாரை நம்பி இந்த உலகத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? மனிதர்களை நம்பி ஜீவிக்கிறோமா? மனிதருடைய வார்த்தையை நம்பி நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனுடைய வேத வார்த்தைகளை, தெய்வ வசனங்களை நாம் பிடித்து கொள்ளுகிறவராக அதை நம்பி நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறோமா? அன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய வார்த்தையை அவன் இறுக பற்றி பிடித்து கொண்டதினாலே அந்த வார்த்தைகள், அந்த தேவனுடைய அந்த மகத்துவமான அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருந்தது, எனக்கு வெளிச்சமாக இருந்தது, எனக்கு தீபமாக இருந்தது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதி கொண்டிருக்கிறான். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையானது ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களில் மாத்திரமல்ல, இன்றைய நாட்களிலும் கூட பாருங்கள், ஒரு கப்பலை யோசிச்சுக்கோங்க. ஒரு கப்பல் கடலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் என்று சொன்னால், அதில் ஏதாவது ஒரு விபத்து நேர்ந்து விட்டது அல்லது பாதை தெரியாமல் திசை மாறி அந்த கப்பல் போகிறது என்று சொன்னால், எங்காவது ஒரு வெளிச்சம் தெரியாதா என்று சொல்லி ஏங்கி தவிப்பார்கள். ஏதாவது ஒரு கலங்கரை விளக்கம் அல்லது ஏதாவது ஒரு சிறிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டுவிட்டால் பாருங்கள், அந்த திசையை நோக்கி பயணிப்பாங்கள்ல. நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது, நாம் அந்த திசையிலேயே நம்முடைய பயணத்தை தொடர்வோம், எப்படியாவது நம்ம அந்த கரை போய் சேர்ந்து விடலாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அந்த வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்வார்கள் இல்லையா? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையாகிய கப்பல் எப்படி சென்று கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை நோக்கி, அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையின் கப்பல் சென்று கொண்டிருக்கிறதா? அல்லது இந்த உலகத்தை நோக்கி, உலகத்தின் போக்கிலே நம்முடைய கப்பல் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறதா? நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? வெளிச்சமாக, ஒளியாக காணப்படுகிறதா? அல்லது மனிதர்களை நம்பி, மனிதருடைய வார்த்தைகளை நம்பி, அவருடைய செயல்களை நம்பி நாம் இந்த உலக போக்கிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி. இருளில் நடக்கிற ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது. ஒரு வெளிச்சம் கிடைக்கும் என்று சொன்னால் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? இருளான பாதையிலே நடப்பவருக்கு, யாராவது ஒரு நபர் இருளான பாதையில் நடப்போம்னு சொன்னால் நம்மை அறியாமலே அந்த இருளின் பயம் நம்மை தொற்றிக்கொள்ளும். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நிறைய வேளைகளிலே அந்த பயங்கள் அவரை கவ்வி பிடிக்கும் பொழுதெல்லாம் அவர் தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பற்றி கொண்டதினாலே, அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை, தன்னுடைய வாழ்க்கையின் கப்பலை செலுத்தி கொண்டே இருந்ததினாலே அவருடைய கப்பல் எவ்வளவு அலைகள் மோதினாலும் கூட அது அப்படியே அசையாமல், ஆடாமல் அப்படியே அந்த கப்பலில் அவருடைய வாழ்க்கையின் கப்பல் பயணித்து கொண்டே இருந்தது.
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இருளான பாதையிலே நடக்கும் போதும் கூட, இருளான சூழ்நிலைகளிலே நாம் நடக்கும் போதும் கூட வேதமாகிய வெளிச்சம், நம்முடைய தேவனுடைய வார்த்தையாகிய வெளிச்சம் நம் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், நாம் இருளான பாதையின் ஊடே, கஷ்டமான பாதையின் ஊடே, கடினமான இடுக்கமான பாதையின் வழியே, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் மத்தியிலே, நம்முடைய வேலை பழுவின் மத்தியிலே நாம் இருளான பாதை போல நமக்கு தோன்றினாலும் அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய பாதைக்கு ஒரு வெளிச்சமாக, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளி விளக்காக அந்த தேவனுடைய வார்த்தை திகழும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நம்ம எபேசியர் நாம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பாருங்க. கிறிஸ்துவினுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம். வெளிச்சத்தின் பாதையிலே நாம் நடக்க ஆரம்பித்து விடுவோம். எப்போது அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது, தேவ வார்த்தை நம்முள் ஊன்ற கட்டப்பட்டிருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் இருளான பாதைகளிலே செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதற்காக நாம் எப்பவுமே நாம் வெளிச்சத்தில் நடப்போம் என்று இல்லை. இருளான பாதைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போதும் கூட நம்முடைய பாதை, நமக்கு முன்னால் செல்லுகிற அந்த வெளிச்சத்தை நம்மால் கண்டு உணர முடியும். எப்போது அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருக்கிறோம். நாம் இருளான, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு இருளான பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். இருளான பாதையில் நடப்பவருக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு வெளிச்சமாக சங்கீதக்காரனுக்கு இருந்ததைப் போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும்படியாக நாம் ஒரு நிமிடம் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ளே சுவாமி, இந்த அருமையான இந்த முதலாம் நாளின் காலை வேளைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பாவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறதற்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் பாதைகள் இருளாக தோன்றினாலும் அப்பா, நீர் உங்களுடைய வார்த்தைகள் எங்களிலே நிலைத்திருக்கும் பொழுது எங்களுடைய பாதைகள் எல்லாம் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாவீது ராஜா சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் நீர் அவரோடு கூட இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தை தாவீது ராஜாவோடு கூட இருந்ததை போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட வாழ்க்கையில் பலவிதமான சோதனையிலும், கஷ்டத்திலும், பாரத்திலும், கவலையிலும், கண்ணீரிலும் தவித்து கொண்டிருக்கிற, ஐயோ நான் இருளான பாதையிலேயே சென்று கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில எப்போது வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா, உம்முடைய வார்த்தைகள் வெளிச்சத்தை கொடுக்கிறதாய் தாவீது ராஜாவுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருப்பதற்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். அப்படியே கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆறுதல் படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உள்ள கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நீரே அவருடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக இருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள இருளான பாதைகள் எல்லாவற்றையும் அகற்றி போட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த நேரத்தில் கிரியை செய்கிறதற்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். எல்லா துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.